காரிய சித்தி ஆஞ்சநேயர் போட்டிருக்கா. என்ன காரிய சித்தினால் திட்டமிடல். இங்கிருந்து அங்கே போகணும்னா அதுக்கு சரியான திட்டம் இருக்கணும். தடங்கள் வரும், அந்த தடங்கல்களை எப்படி சமாளிக்கலான்னு கிளம்புறதுக்கு முன்னாடியே யோசித்தல். இதெல்லாம் இருந்தால் நமக்கு நன்னத்தானே இருக்கும். அதனால தான் மனதாலேயே லங்கை அடைந்து விட்டார்னு ஸ்லோகம் முடியுது. மனசமாதாய மகானுபாவா ஜகாமலங்காம் மனசா மனஸ்வி. லங்கையே மனதாலேயே அடைந்தார். சதஸ்ய கிரிவர்யஸ்ய தலே நாகவராயுதே. ஆகாசத்தில் தாவி கொண்டிருக்கிறார். ரொம்ப நீளமான திருமேனி, கையை அப்படி இப்படி அசைக்கச்சே பக்கத்தில் மேகக்கூட்டங்கள்லாம் வந்து அடிபட்டு போகிறது. காலை உதைச்சா அதுலேருந்து ஏற்பட்ட பெரிய சூறாவளி காற்று கீழே இருக்கிற சமுத்திரத்தினுடைய அலை எல்லாத்தையும் கிளப்பி விட்டு அது இங்கேருந்து அவ்வளோ தூரம் இவர் தாவினாராம். தாவின வேகத்தில் அந்த மலைக்கு மேலே இருந்த மரங்கள்லாம் பெயர்ந்து கொண்டு அவரோட ஒரு 10 மைல் தூரத்துக்கு வந்துட்டு கீழே விழுந்தான். விமானம் வானத்தில் சந்திரனுக்கு போகிறதுக்கு ஊர்தி, ஆகாசத்திலேயே சுற்றின்னு இருக்கிறதுக்கால விண்கோள்லாம் அனுப்புகிற பாருங்க. அது வேகமாக நெருப்பக்க கீழ் மேலே கிளம்புற சமயத்துக்கு பக்கத்தில் ஒரு புயல் காற்று உருவாகும். என்னென்ன பொருள் இருக்கோ அதெல்லாத்தையும் தன்னோட ஒரு 10 மைலுக்கு இழுத்துன்னு போகும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு பொருளும் தடால்னு கீழே விழும். அடி எனக்கு ஒவ்வொரு தடவை அதை பார்க்க செய்வோம். சுந்தரகாண்டம் முதல்ல ஆஞ்சநேயர் தாவினது தான் ஞாபகத்துக்கு வரும். அந்த ஸ்லோகம் அதே மாதிரி இருக்குது சுவாமி. இதை பார்த்தாலே கூடவே எல்லாம் பிச்சுன்னு போகும். பக்கத்தில் இருக்கிற மரம் செடி கொடி என்ன உண்டோ எல்லாம் போகும், தடால்னு விழும். அதை போல் இதோட கூடவே எல்லாம் எழுந்து தான் சின்ன சின்ன குன்றுகள், மலைகள், கூழாங்கல், பக்கத்தில் இருக்கிற செடி கொடி, பாம்பு, சிங்கம் பூரா என்ன உண்டோ எல்லாம் ஒன்று வேகமாக போகிறச்சே அதோட போகும் இல்லையா. அதோட போயிட்டு எல்லாம் ஓஹோ ஹனுமாரை வழி அனுப்பிச்சு வண்டி ஏற்ற போகிறச்சே இப்படி வழி அனுப்பிச்சிட்டு கூடவே கொனை ஓடி வருவா. நான் போய்ட்டுறேன் நீ போய்ட்டு வா அப்படின்னு திரும்பி வந்துடுவோம் பாருங்க. அதை போல் இந்த கீழே இருக்கிற வஸ்துக்கள்லாம் கடல் அலையாட்டம் ஆர்ப்பரித்து விட்டு ஆஞ்சநேயரே ராம காரியத்துக்கு போயிட்டு வரோம், நாங்கள் இங்கே காத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி இக்கரையிலேயே காத்திருந்தன. ஒரு வானரம் கூட அவர் போயிட்டு திரும்பி வர்ற வரைக்கும் சாப்பிடவே இல்லையே, மொத்தம் பட்னி. எல்லாரும் அப்பவே சூளுரைத்து ஹனுமார் போயிருக்கார், ராமகாரியமாக போயிருக்கார், நம்மால் முடியல, அவருக்கு சக்தி இருக்குது, அவர் போயிட்டு திரும்பி வந்து நல்ல செய்தி சொல்கிற வரைக்கும் பேச மாட்டோம் சாப்பிட மாட்டோம் அப்படின்னு மொத்த குரங்கு. இது மனுஷன் இல்லை, புத்தி கிடையாது, குறைவான புத்தி. ஆனால் அந்த புத்தியோடு இருக்கிற குரங்குகள் எதுவும் ஆகாரம் எடுத்துக்கல, பேசலை, பேசாமல் எப்போ வருவார்னு தெற்கையே பார்த்து கொண்டு நின்றன. அவர் கிளம்பி போயிட்டார்.